அடுத்த நாள் காலையில் எலிசபெத் அந்த பெட்லேருந்து முழிச்சு பார்க்கும்போது அவளோட 2 ட்வின் சிஸ்டரும் அந்த பெட்டில் உட்காந்து ஆர்வமாக அவளை பார்த்துட்ருப்பாங்க. ஏன்னா நேற்று நைட் அந்த எமோரி பிரின்ஸோடு அவள் போனது அவங்களுக்கு தெரியும். ஸோ அவளுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்குறதுக்காக அவங்க ஆவலாக இருப்பாங்க. அவங்க அம்மாவும் வந்திருப்பாங்க. ஸ்டெப் மதரும் உள்ளே வழிவாங்க. ஒரு வழியாக நீ எழுந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஏன்னா அவன் எழுந்ததே மதியானமாக தான் எழுந்திருப்பா. அதனால் கேட்பாங்க. அந்த எமோரி பிரின்ஸ் அவ்வளோ நல்லவனாக இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ட்வின் சிஸ்டர்கிட்ட பேசும்போது அவங்க ஸ்டெப் மதரும் சொல்லுவாங்க, ஆமாம் அந்த பையன் நல்ல பையன் இல்லைன்ற மாதிரி பேசுவாங்க. ஸோ எல்லோரும் சீக்கிரமாக கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்க அப்பா கிங் வருவார். கிங் கீழே ஒரு கார்டனில் எல்லா லேடிஸும் அந்த கார்டனில் ரவுண்ட்ஸ் வருவாங்க. அது ஒரு ட்ரெடிஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணுறாங்க. இவளுக்கு அதில் போக இஷ்டம் இல்லை, இருந்தாலும் வேறு வழியே இல்லாமல் கிளம்பி சிம்பிளாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த கார்டனுக்குள்ளே என்டர் ஆகுறா. அவங்க ஆன்ட்டியும் ஐயானும் இருப்பாங்களான்னு தேடுறா. பட்